ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அறுவடை பண்ணலாம். பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம். மொத்த பூ அறுவடை பண்ணிடலாம் இன்னைக்கு. அறுவடை காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டுக்கு கரைச்சல், காய்கறி கழிவுங்க எல்லாம், அரிசி கழுவும் தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 வாரமாக புளிக்க வச்சுருக்கேன். இதை வந்து நாளைக்கு தான் ஊற்றணும். இன்றைக்கி அறுவடையை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோங்குது பாருங்க. இதை நான் இப்போ வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, கவனிக்காமல் விட்டுட்டேன். பார்த்தா இத்தனை பூ இருக்குது. இதில் கட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒரே செடியில் நான் மாடி மேலே போய் பறிக்கலாம். இது கீழே இருக்குது. இன்னும் 2 நாள் பார்த்து அதை பறிச்சிக்கலாம், அறுவடை பண்ணிக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் சூப்பராக வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், இது எதுக்காக இப்படி வந்திருக்குன்னு தெரில. இது இப்படி வந்திருக்கு பாருங்கள், என்னன்னு தெரியல. புதுசாக இது பண்ணுறதுனால அதோட டீட்டெயில் தெரியல. அது பழம் வர்றது, காய் வர்றதுக்கா என்னன்னு தெரியாமல் இருக்குது. பார்க்கலாம், அது என்ன வருதுன்னு தெரியாது, அப்புறம் சொல்கிறேன். என்னோட மாடித்தோட்டம், அழகு மாடித்தோட்டம் பாருங்கள், என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம், இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். இதையும் பறிச்சிக்கலாம். இது பாருங்கள், எப்படி சரியாகவே வரலை இந்த பூச்செடியில். இது நல்லா பெருசு பெருசாக காய்க்கும், ஆனால் சின்ன குட்டி குட்டியாக காய்க்குது. இந்த பாருங்கள், ஒன்று இப்படி இருக்குது. எல்லாம் அந்த பூச்சி வந்து கடித்து இந்த இலையெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. இப்படி கட் பண்ணி விட்ருங்க. அதை ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் இது நல்லா தழிஞ்சு வரும். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பறிச்சுக்குவோம். அரும்பெல்லாம் முட்டெல்லாம் சேர்த்து பறிச்சுட்டேன். ரோஸ் மட்டும் இவ்வளோ பூ வந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
இனிமேல் நம்ம இந்த பூ அறுவடை பண்ணிக்கலாம். சாமந்தி பூ. இப்போ சாமந்தி பூ அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அறுக்கும்போது வாசனை என்ன கமகமன்னு நல்லா வருது பாருங்க வாசனை. அரும்பெல்லாம் கட் ஆயிடுது. நீங்களும் இது மாதிரி செடி நடுங்க. செடி நட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இப்போது அமாவாசை எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு நம்ம தோட்டத்துக்கு பூவே சரியாக போயிடும். இதெல்லாம் இருக்கட்டும், போதும். இதெல்லாம் அப்புறம் அறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அரும்பாக இருக்குது, இதெல்லாம் அப்புறமா அறுத்துக்கலாம். இது வரைக்கும் அறுத்துட்டேன். இப்போ இந்த ரோஸ் எல்லாம் தனியாக அறுத்து வச்சிட்ருக்கேன், அது அறுவடை தனி. இப்போது அவரைக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். நிறையா இருந்தது, நேற்று தான் ஒரு 2 கிலோ அறுத்துட்டேன். வாங்க அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம பொழுது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரைக்காய் போதும், நாளைக்கு அறுத்துக்கலாம். கத்திரிக்காய், மாடி மேலே இருக்கிற கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். முள்ளு கத்திரிக்காய், கண்ணாடி கத்திரிக்காய், அது இந்த செடியிலையும் இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். செடிக்கும் தண்ணி ஊற்றினா இந்த செடிக்கு தண்ணி ஊற்றாதான் மறந்து விட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த செடி அப்படியே எப்படி வாடிட்டுருக்கு பாரு, கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு. வந்ததே ஓடி வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இதில் இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சு வருது. இதில் ஒரு காய் இருக்குது பாருங்கள், தான் இது இருக்குது பாருங்கள், ஒரு காய் இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, அப்புறம் அறுத்துக்கலாம். இதில் ஒரு காய் இருக்குது, இது பறிச்சிக்கலாம். இது முத்திட்டு இருக்குது.
எல்லா செடிக்கும் வெயில் காலம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 2 வேளை தண்ணி ஊற்றினா தான் செடிங்க நல்லா இருக்கும். பாருங்கள் என்ன செம்மையாக வந்துட்டுருக்கு. சும்மா உதவாத இது பாருங்கள். இதெல்லாம் தூக்கி போடுற இது வேஸ்ட் பேக்குங்க. இதில் வச்சுருக்கேன் நான். இதில் வச்சு அப்படி போட்டுட்டு இந்த சீசன் முடிஞ்ச நம்ம எடுத்து போட்டுடலாம். இவ்வளோ கிடச்சிருக்கு. இது ஒன்று இருக்குது, இதையும் அறுத்துக்கலாம். கத்திரிக்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது. அது 1 கிலோவுக்கு ஆகும். கொஞ்சம் போதும் நமக்கு. இதுவே இனிமேல் வந்து அறுத்து வேஸ்ட் பண்ணுவோன்னா நமக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது புதினா எல்லாம் பறிச்சிக்கலாம். இவ்வளோ புதினா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருட்டிக்குச்சு. கிடச்சிருக்கு. இன்னும் இருக்கு, பறிச்சிக்கலாம். இங்கேயும் இருக்குது பாருங்கள். இவ்வளோ புதினா வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் புதினா இருக்குது. இவ்வளோ புதினா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது. அது அப்புறமா பறிச்சிக்கலாம். கொஞ்சமாக பறிச்சிக்கினேன். இன்னும் தேவைக்கு அப்பப்போ தேவை என்னவோ அதை மட்டும் பறிச்சிக்கலாம். எல்லா செடியிலையும் வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து முத்திட்டுருக்கு. அறக்கவானா இது அப்படியே விதைக்கி விட்டுக்கலாம். இதுவும் விட்டால் முத்திடும். பறிச்சிக்கலாம். வெண்டைக்காய் ஒரு 4 இருந்தது. 1 விதைக்கி விட்டாச்சு. இனிமேல் தான் காய் நிறைய வரும். தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 3/4 கிலோ 1 கிலோ கிட்ட வரும். கொஞ்சம் காய் வாட்டை இருக்கிறது கூட பறிச்சிக்கலாம். ஏன்னா திடீர்னு குரங்கு வந்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணனாலும் குரங்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுது. நாளைக்கு பழுத்துடுது. இன்றைக்கி அறுத்து வச்சோம்னா நாளைக்கு பழுத்துடும். தக்காளி இன்னும் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறத அப்புறமா அறுத்துக்கலாம். நம்ம கீரையை அறுவடை பண்ணிக்கலாம். தண்டுக்கீரை உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இது தண்டுக்கீரை சிறுகீரை இவ்வளோ கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ். புதினா இவ்வளோ கிடச்சிருக்கு. பூ இவ்வளோ கிடச்சிருக்கு. தக்காளி இவ்வளோ கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. அவரைக்காய் கிடச்சிருக்கு. வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. இவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் வேணும்னாலும் பறிக்கலாம். வெண்டைக்காய் மட்டும் இது 3 தான் கிடச்சிது. இனிமே தான் வரும். இருட்டிக்குச்சு. இதெல்லாம் எங்கள் மருமக அறுத்துக்குவாங்க. நான் இறக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அவங்க அறுத்துக்குவாங்க. மிளகா பச்சை மிளகா எல்லாம் இருக்குது. நம்ம தேவைக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அறுத்துக்கலாம்.
கீழே இருக்கிற தக்காளியும் அறுவடை பண்ணிக்கலாம். அதான் சொன்னதில்ல, ஒரு 3/4 கிலோவுக்கு இருக்கும் தக்காளி. அழகு செம்பருத்தி அறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. காலையில் அறுத்து எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக காய்ச்சிருக்கு. செம்பருத்தி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. கொய்யாக்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் இருக்குது, அறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய அறுவடைகள் இவ்வளோ அறுவடைகள். கரும்பதோ பாருங்க, எல்லாம் அவரைக்காய், காஞ்ச அவரைக்காய், கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, வெந்தயக்கீரை, எல்லா கீரையும், புதினா, கஸ்தூரி சாமந்தி, ரோசஸ்ஸு, ஆல் ரோசஸ்ஸு, தக்காளி, கொய்யாக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இவ்வளோவும் அறுவடைகள். அவரைக்காய், பச்சை மிளகா, பழுத்து மிளகா, கத்திரிக்காய், வெண்டைக்காய் வந்து இவ்வளோ தான். 4 இருந்துச்சு, அதில் ஒன்று அதிலே விட்டுட்டேன். அது கொஞ்சம் பெருசாகிட்டு இருந்துச்சு, முத்திட்டு இருந்தது. இது பாருங்கள், இது வந்து காஞ்சிச்சு, செடியிலேயே அரைக்காமல் காஞ்சி போனது. இதை வந்து நம்ம அப்படியே காய வச்சு இந்த விரையை மட்டும் கொட்டையை தனியாக எடுத்து இதை இது பண்ணி இது காரக்குழம்பு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் இது மட்டும் தனியாக காஞ்சதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3/4 கிலோ கிட்டே இருக்கும் தக்காளி. இது வந்து காலையிலேயும் பறிச்சிட்டேன், இப்போவும் இருந்தது, கொஞ்சம் பறிச்சுன்னு வந்தேன். இந்த பூவு ரோஸ் பாருங்கள், எல்லா ரோஸும் இருக்குது. கஸ்தூரி சாமந்தி பாருங்க, என்ன சூப்பராக இருக்குது. அறுக்கும்போதே வாசனை கமன்னு வந்துச்சு, பார்த்தீங்களா? இது பாருங்கள், காலையிலே அறுவடை பண்ணிட்டேன். இந்த வெந்தயக்கீரை சுகருக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெந்தயக்கீரை உங்கள் வீட்டுங்களில் செய்யுங்க, நடுங்க. விதைச்சிங்கன்னா வந்துடுது. இதில் எல்லா கீரையும் இருக்குது. நம்ம தோட்டத்துலேருந்து எல்லா கீரையும் பறிச்சுன்னு வந்தோம். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை எல்லாம். நீ பாருங்கள், புதினா இன்னும் இருக்குது. நான் கொஞ்சமாக பறிச்சுன்னு வந்தேன். எவ்வளோ புதினா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வாங்கவே தேவையில்லை. எங்கள் வீட்டில் இவ்வளோ காய் இருக்குது. காய் கடையில் வந்து நான் வாங்கலைன்றாங்க. இது பாருங்கள், இன்றைக்கி ஒரு 3 கரும்பு மட்டும் பறித்தேன். பறித்து பக்கத்தில் எல்லோரும் கொஞ்சம் கொடுத்துட்டு நமக்கு தேவையானது கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கினேன். இன்னும் நிறைய வந்தது, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாடி தோட்ட அறுவடை. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் அறுவடை செய்யுங்க உங்கள் வீட்டில். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய உழைப்புக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு, அந்த கரும்பு வந்து சும்மா எடுத்துன்னு வந்து ஒரே கரும்பு வச்சேன். அந்த ஒரு கரும்பு வந்து தோட்டம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் நிறைய விற்றேன் நான் கரும்பை. அந்த மாதிரி நீங்கள் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அந்த கரும்பையே எடுத்து நட்டு விடுங்க. அது உங்களுக்கு நல்ல இது விளைச்சல் கொடுக்கும். நமக்கு தேவையான அதுவும் கட் பண்ணிக்கலாம். ஒரே பீஸு 10 ரூபா விற்கிறாங்க.
இதில் நான் எத்தனை பீஸ் போடுறது, எல்லாருக்கும் சும்மாவே கொடுத்தேன். அவ்வளோ கொடுத்தும் இன்னும் இவ்வளோ இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். இது போலவே எல்லா அறுவடையும் பண்ணுவோம் இனிமேல்.